அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது தேமுதிக சார்பில் 4 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்.கே. சுதீஷ், பி. இளங்கோ, மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகிய 4 பேர் கொண்ட குழுவானது தேமுதிகவில் அமைக்கப்பட்டுள்ளது. தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை பிரேமலதா அறிவித்துள்ளார். இந்நிலையில் 4 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. 4 பேர் கொண்ட குழுவானது தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எல்.கே. சுதீஷ், வி. இளங்கோவன், மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகிய 4 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேமுதிக சார்பில் தற்போது 4 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, 4 பேர் கொண்ட குழுவை தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அமைத்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பங்கீடு, அதாவது தேர்தலுடைய தொகுதி பங்கீடு குறித்து கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவை பொறுத்தவரை தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த தொகுதியில் அவர்கள் நிற்கலாம் என்ற வரையிலும் அந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது மிகப்பெரிய கட்சி என்று பார்த்தோமே ஆனால் அதிமுக. அந்த அதிமுகவோடு யார் கூட்டணி வைப்பார்கள் என்ற அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்களுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. அதாவது தேமுதிக சார்பில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தேமுதிக சார்பில் அவருடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியது என்னவென்றால், எங்களுடன் யாராவது கூட்டணி வைக்க விரும்பினால் அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுத்தால் நாங்கள் அவர்களோடு பேசி எங்களுடைய அந்த தேர்தல் குழு, அதாவது உயர்மட்ட குழுவை அனுப்பி எங்களுக்கு தேவையான விருப்பமான தொகுதிகள் குறித்து நாங்கள் பேசுவோம். எங்களோடு விருப்பமாக கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்ற ரீதியிலே அவர் அண்மையில் பேசி வந்தார். அந்த ஒரு நிலையிலே தேமுதிக அறிவித்தது போல இந்த தேர்தல் குறித்து ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் அதாவது மிக முக்கியமான நபர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ், அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் கூட்டணி குறித்து கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என அந்த தேமுதிகவினுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். தேமுதிக சார்பில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்பட்ட நிலையில் குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் அடுத்த கட்டமாக அதிமுகவுடன் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் கூடுதலாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று மாலை 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் எனவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. காலம் காலமாக மிகப்பெரிய கட்சியாக உருவாக வேண்டும் என்ற ஒரு ரீதியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய சரிந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கிகளை எல்லாம் மீட்டு தங்களை இந்த ஒரு தேர்தலில் வெற்றி கண்டு ஒரு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ரீதியிலே அவர்கள் தங்களுடைய தேர்தல் பணியை முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். அந்த ஒரு ரீதியில் தான் அதிமுகவுடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்த பிறகு தேமுதிக சார்பிலே ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.